வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய நண்பர் ஒருவர் சிதம்பரம் சக்தி தென்காசியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். வெட்டவெளி எப்படி துகள்களாக மாறியது? எனக்கு தெரிந்த அளவிலே பதில் சொல்லுகிறேன். இதில் மாற்று கருத்து இருந்தாலும் அதை வரவேற்கிறேன். இதில் மேலும் கேள்விகள் இருந்தாலும் வரவேற்கிறேன். வெட்டவெளி வேறு அல்ல, துகள்கள் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு நதியில் நீர் ஓடுகின்றதோ அதுபோல வெட்டவெளி, அப்படி ஓடுகின்ற நதியில் நடுவிலே ஒரு சுழல் ஏற்படுகிறது. அந்த சுழல் நதியின் ஒரு பகுதி தான். அதையும் நதி என்று தான் கூறலாம். ஏனோ அவர்கள் அதை சுழல் என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் நதியின் ஓட்டம் சீராக ஓடிக்கொண்டிருக்கிற இடத்திலே ஒரு சுழல் ஏற்படுகிறது என்றால் அதன் ஓட்டத்திலே எங்கோ தடை ஏற்பட்டு அந்த தடையை மீறி அது மீண்டும் ஓட்டத்தில் சேருகிறது. அப்படி தடை மீறல், அதுதான் அங்கு ஒரு சுழற்சியாக இருக்கிறது. தடை மீறல், அதை மீறி மீண்டும் அந்த சுழலில் உள்ள நீர் நதிக்கே செல்லுகிறது. நதியிலிருந்து வருகிறது சுழல், மீண்டும் சுழல் நதியாக மாறுகிறது. நதி சுழல் நதி. அதுபோல் வெட்டவெளி துகள் தோன்றுகிறது, அந்த துகள் மறைகிறது, மறையும் பொழுது மீண்டும் வெட்டவெளி ஆகிறது. இதை மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், வெட்டவெளி என்பது சுழலாத துகள். துகள் என்பது சுழலும் வெட்டவெளி. வேறு மாதிரியாக சொல்ல வேண்டுமென்றால், சுத்தாத துகள் சுத்தவெளி, சுத்தும் வெளி துகள் வெளி. ஆக இதில் வித்தியாசம் என்பது அதனுடைய அசைவிலே வித்தியாசம். சீராக ஓடிக்கொண்டிருக்கும் நதியில் சுழல் ஏற்படுகிறது. அதன் ஓட்டத்தில் உள்ள வித்தியாசம், அந்த வித்தியாசம் மறைந்து விடுகிறது. அதுபோல் துகள்கள் தோன்றினாலும் துகள்கள் மறைந்து விடுகின்றன. எங்கிருந்து தோன்றியது? வெட்டவெளி. எங்கு மறைந்தது? வெட்டவெளி. ஆக இரண்டுக்கும் வித்தியாசம் அதன் அசைவு நிலையே. இதில் துகள் என்பது தற்காலிகமானது, வெட்டவெளி என்பது நிரந்தரமானது. இதில் மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளவும். என்னுடைய பெயர் மாதவன். ஃபோன் நம்பர் 9886067232. நன்றி, வாழ்க வளமுடன்.